அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த விலாக் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து ஃப்ரைடேனாலே ஸ்பெஷல் தான் இல்லையா? ஏதோ ஒரு புது ஃபீலிங் வரும். அதோடு வந்து நான் இன்றைக்கி காலையில் எழும்பி ஜன்னல் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணிட்டேன். காலையிலே வரக்கூடிய காற்று வந்து சில்லாக இருக்கும் இல்லையா? ஸோ எழும்பின உடனே ஃபஸ்ட் வேலையாகவே ஜன்னல் எல்லாத்தையுமே திறந்து விட்டுட்டேன். அதோடு அப்படியே கொஞ்சமாக வீட்டை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கொண்டே வெளியே வந்தேன். இந்த பச்சை பசையில் இருக்கக்கூடிய இந்த இலைகளை பார்க்கும்போதெல்லாம் கொஞ்சம் கண்ணு குளிர்ச்சியாக இருக்கும் இல்லையா? அதனால் அப்படியே கொஞ்சம் வெளியே சுற்றலாம் அப்படின்னு வந்துட்டு அப்படியே இந்த புறாக்கள் கொஞ்சம் இருந்தது. இது எல்லாத்தையுமே அப்படி கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தேன். மார்னிங்கோடே குளிக்கிறது வந்து ரொம்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால் நான் அப்படியே பொஷ் போட்டுக்கொண்டேன். வாஷ் போட்டதுக்கு அப்புறமா அழகான ட்ரெஸ் ஒன்றையும் போட்டுக்கொண்டு அந்த ஃப்ரெஷ்ஷான ஃபீலிங்கோடு சுட சுட ஒரு டீ குடித்தா எப்படி இருக்கும்? அதனால் உடனே வந்து டீ குடிக்க போயிட்டேன். மார்னிங் டீயோடு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி ஆகிருச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டையுமே எடுத்துக்கொண்டேன். அப்படியே அதோடைய அப்படியே சாப்பிட்டதுக்கு அப்புறமா வாஷிங் மிஷினில் போட வேண்டிய ட்ரெஸ் கொஞ்சம் விழுந்தது. அதையுமே எல்லாத்தையுமே போட்டுட்டு அடுத்த வேலைகளை கொஞ்சம் பார்க்க ஆரம்பித்தேன். வீடு வந்து பார்க்குறதுக்கு அப்படியே அழகாக இருந்தால் இல்லையா, மனசு வந்து ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கும். அதனால் அப்படியே வந்து ஃபுல்லாக வீட்டையும் கூட்டிட்டேன். வீட்டை ஃபுல்லாகவே கூட்டினதுக்கு அப்புறமா நான் வந்து ஃபோனை கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். ஃபோனை செக் பண்ணாமல் அந்த நாள் போகாது இல்லையா? அப்படியே போய் வாட்ஸ்அப் எல்லாம் செக் பண்ணிவிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோஸ் கொஞ்சத்தை அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே வந்து ஒரு 10 மணி 10:30 ஆயிடுச்சு. அதோட வந்து நான் உலு செஞ்சுட்டு வந்து லுஹா தொழுதுட்டு குர்ஆன் ஓத ஆரம்பிச்சிட்டேன். வழமையாக செய்கிற அமல்களை விட வெள்ளிக்கிழமைக்கு வந்து கொஞ்சம் கூடுதலாகவே செய்யணும் இல்லையா? அதுக்கப்புறமா வந்து ஹபி ஒரு கூலாக ட்ரிங்க்ஸ் வேணும்னு கேட்டார். அதையுமே வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு அப்படியே அவரோட கொஞ்சம் நேரமாக அப்படி கதைச்சிட்டு இருந்தேன். அவரும் அதோடைய வந்து ஜும்மாவுக்கு போயிட்டார். ஜும்மாவுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா 2 பேரும் சேர்ந்து அப்படி நான் பிரியாணி செஞ்சுருந்தேன். அதையுமே சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்து ஹபிக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கி இருந்தது. அதனால் 2 பேருமே அப்படியே வெளியே போயிட்டோம். இப்போ டைம் வந்து ஒரு ஈவினிங் 4 மணி. வானமும் அப்படியே இருட்டி கொண்டு தான் இருந்தது. அப்படியே நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் கொண்டோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை பை பாய்.